Welcome to Aabinandan Academy. My dear students, now unga maths teacher Tamilarasu பேசுறேன். இந்த வீடியோ சேம் பே எக்சர்சைஸ் 5.5 ல क्वेश्चन நம்பர் 10 பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸ் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, லைவா பார்த்துக்கலாம். ரைட், இப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணலாமா? இப்போ வாட் இஸ் தி क्वेश्चन பாத்தீங்கன்னா differentiation with respect to x, x பொறுத்து differentiation பண்ணுங்க. x power x log x plus x square plus 1 divided by x square minus 1. This is a very important method. This board exam point of view 3 markல அதிகமா repeatedா கேட்கக்கூடிய questions இந்த questions. Here இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா first இத என்ன மெத்தட்ல அப்ளை பண்ணலாம்? Which method they got possible? u power v method is possible. Second one இங்க என்ன ஃபார்முலா u by v. Okay, quotient rule for method. Okay, clear now? அப்போ here first இப்போ u power v னா என்ன சார் ஃபார்முலானா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். u power v is equal to u power v into v by u dash plus log u into v dash. This is a formula. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா first u எடுத்துங்க. u what's the value? first u is equal to x எடுத்துக்கலாமா? u. Next v is equal to what is the value? x cos x. இதை இங்கே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்க, அது பெட்டர். ஸோ as usual இப்போ u dash வேல்யூ பண்ணால் 1, v dash வேல்யூ பண்ணால் இங்கே என்ன மெத்தட் அப்ளை பண்ணுங்க? ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸை அசீவ் பண்ணிவிட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ராடக்ட் ரூல் ப்ளஸ் காஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அகெயின் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. கிளியர்னா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா அப்படி அப்ளை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். அப்போ dy by dx is equal to x u power v. What's the u? u ஓட வேல்யூ x. அப்போ x cos x ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? u power v. What's the v by u? What's the v? v ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x cos x. ஓகே, v by u by x into u dash. What's the u dash? வேல்யூ 1 plus log u again ஃபார்ம் பண்ண log u ஓட வேல்யூ என்னங்க? x. ஓகே, into v dash. இதென்ன v dash அப்ளை பண்ணிக்கலாமா? what's the v dash? minus x sin x plus cos x. ஓகே, minus x sin x plus cos x ஃபார்ம் பண்ணிங்களா? ஸோ அப்போ ஹியர் யூ கோட் பண்ணால் u power v கான ஃபார்முலாஸ் அப்படி டிட்டோவாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அடுத்து இங்கே என்ன ஃபார்ம் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே என்ன மெத்தடு? u by v மெத்தட். எஸ் கிளியர்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் d by dx of u by v. ஸோ அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் பை v ஸ்கொயர் v u dash minus u v dash. திஸ் ஃபார்முலா they could apply. ஸோ அப்போ ஹியர் பை அப்போ அகெயின் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? பை what reaction? x squared minus 1 the whole square by v squared. Again we want v. What's the v? v ஓட வேல்யூ x squared minus 1. Next u dash அப்போ 2x plus 0. x squared differentiation பண்ண 2x, constant differentiation பண்ண 0 minus remaining what value? x squared plus 1 into x squared differentiation பண்ண 2x minus 0. clear now? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவட் பண்ணிங்கன்னா இங்கே வேறு ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். சிம்பிளை பண்ணோன்னு சிம்பிளை பண்ணிங்க. ஒரு எக்ஸ் என்ன பண்ணிக்கங்க, கேன்சல் பண்ணி விட்டுலாமா? அவ்வளோ தட்ஸ் ஆல். அப்படியே சிம்பிளிஃபை எடுத்துடுங்க. ஓகே, அப்போ ஃபார்ம் பண்ணிக்கிட்டா அப்போ dy by dx is equal to what is the value? x power x cos x, x power x cos x ஃபார்ம் பண்ணிக்கலாமா? what value remaining? ஒரு cos x இருக்குது. ஸோ I will put the ஒரு cos x ஃபார்ம் பண்ணிக்க எடுத்துடலாமா? ஸோ அப்போ ஹியர் 1 cos x ஃபார்ம் பண்ணிங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸை கொண்டு போயிருங்க ஃப்ரெண்டில். அப்போ மைனஸ். ஓகே, டவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பெஸ்ட் என்ன பண்ணுங்க, ப்ளஸ்ஸு இதை அப்படியே ப்ராடக்டாக கூட எழுதிங்க. ஓகே, பெஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சில நேரம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. அப்போ மைனஸ் எக்ஸு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படி டிட்டோ மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். நீங்கள் அங்கே இருக்கிறது மாதிரியே எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் இப்போ இதை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ ஹியர் இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டெப்ஸ் கொண்டு போகாட்டி என்ன, இங்கே எப்படி ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் அங்கே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க,
அதாவது இந்த வேல்யூ ப்ராடக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த சம்முக்குள்ளே கொண்டு போனேன் உனக்கு திரும்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் திரும்ப எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டைம் உனக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் தனியாக உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் வாட் வேல்யூ இருக்கும் 2x உள்ள ப்ராடக்ட் பண்ணால் 2x³ வருமா? அப்போ 2x³ எஸ் கிளியர்னா? நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் -2x எஸ் கிளியர்? -2x ஜஸ்ட் 2x உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அகெயின் இந்த 2x உள்ள ப்ராடக்ட் பண்ணால் அப்போ 2x³ வரும். அப்போ -2x³ வந்து நிற்குமா? ஓகே, இந்த ஒரு 2x ஒரு x², அப்போ 2x³ மைனஸ் காமன். நெக்ஸ்ட் -2x அவ்வளோதான் பஸ் பை வாட் ரியாக்ஷன் x² - 1 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்ஸ் இங்கே எழுத போவா ஸ்ட்ரைட்டாக அங்கேயே எழுதி என்ன பண்ணுங்க கேன்சல் பண்ணி விட்டுலாமா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறத ஒரு ஸ்டெப்ஸ் எழுதி திரும்ப எல்லா ஸ்டெப்ஸையும் ஒரு தடவை எழுதி இந்த ஆன்சர் கொண்டு வரதுக்கு போவா. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன் சைடில் நோட் பண்ணிவிட்டு டேக் அவுட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்துங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வாட் ரியாக்ஷன்? இப்போ -4x டிவைடட் பை x² - 1 ஹோல் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட்னா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் நிறையா ஸ்டெப்ஸ் எழுதுனா போர்டுக்கு மார்க் வரும், அப்படி ஷார்ட் எழுதுனா மார்க் போய் நினைக்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா இது 3 மார்க் கொஷின்ஸ். அப்போ இங்கே 3 மார்க் கொஷின்னா இங்கே என்ன மீனிங்னா இதை u⁴ ஆர் லாகரிதமிக் எடுத்து இதை தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கியா இந்த பேட்டர்னுக்கு மட்டும் இஸ் கிளியர்? இந்த ஸ்டெப்ஸுக்கு மட்டும் தனியாக பண்ணியிருந்தியாக்கும் ஒரு மார்க் வந்து நிற்கும். இதுக்கு மட்டும் தனியாக கரெக்டாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கியா அப்படின்னு டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1 மார்க்கு. சேம் வே இது u/v மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கியா டிஃபரன்ஷியேஷன்ஸ் இந்த டினாமினேட் பண்ணிக்கலையா இது மட்டும் தனியாக நீ தனியாக கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை கம்பைன் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி இது வரைக்கும் நீ கண்டுபிடிச்சாக்க அனதர் 1 மார்க்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணால் 1 மார்க், அவ்வளோதான் 3 மார்க்கு. ஸோ அப்போ நீங்கள் இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணதை கரெக்டாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நீ 4 ஸ்டெப்ஸில் பண்ணாலும் சரி இல்லை 5 ஸ்டெப்ஸில் பண்ணாலும் சரி இல்லை 10 ஸ்டெப்ஸ் கூட பண்ணிக்க, அது அப் டு யுவர் விஷ். ஓகே, இதெல்லாம் அடிஷன் சப்ராக்ஷன் சிம்பிளிஃபிகேஷன். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக கன்க்ளூஷன் வந்துடுறேன். கிளியர்னா? இப்போ பிரச்சனை என்னோட ஸ்டூடெண்ட் நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் மிஸ்டேக் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான் அந்த சிம்பிளிஃபிகேஷனாக 10-20 ஸ்டெப்ஸ் எழுதியிருப்பான். அப்படி எதுனா மார்க் போட மாட்டாங்க. நீ சிம்பிளிஃபிகேஷனாக 2 பக்கத்துக்கு எழுதியிருக்க சார் மார்க் வரல சார் அப்படின்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. இதுதான் மீனிங். ஸோ இது எதுனா 1 மார்க்கு, டிஃபரன்ஷியேஷன் இது பண்ணால் 1 மார்க்கு, ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கு, அவ்வளோதான் 3 மார்க் கொஸ்டின். அண்டர்ஸ்டுட்மா? தேங்க்யூ.